வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? நீ மும்பை மும்பை நான் சொன்னேன், டிசி நீ சொன்ன. ஆமா செகண்ட் மேட்ச்ல ஆர்ஆர் ரெண்டு பேருமே சொன்னோம். ஆமா ஸோ நீ சொன்ன ரெண்டு மேட்சுமே, ஆமா ரெண்டு இதுவே நீ ஜெயிச்சிருச்சு. ஓகே, கமிங் பேக் டு த செஷன். நம்ம ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்குள்ள போயிடலாம். போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டிசி விசஸ் எம்ஐ ரிவ்யூ. அதை பத்தி என்ன சொல்றது? அவங்க சூப்பரா பவுலிங் போட்டாங்க. டிசியோட பவுலிங் தான் அந்த மேட்ச்லயே ஹைலைட். ஆமா டிசியோட பவுலிங் ஹைலைட். ஆனா என்ன கேட்டானா மும்பை வந்துட்டு ஹர்திக் பாண்டியா இல்லாத ஒரு டீம் உனக்கு பாரு எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல. அது என்ன சொல்றது, ஒரு அந்த கேப்டன் வந்து எடுத்துட்டு போறது வந்து திடீர்னு ஒரு கேப்டன் ரெண்டு மேட்ச்லயுமே, அந்த மேட்ச்ல சுபன் கில் இல்ல, இந்த மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா இல்ல. ஓகேவா, கேப்டன் இல்லாத ரெண்டு டீமும் தோத்துருச்சு. ஆக்சுவலா ஜிடிக்கு கேப்டன் இல்லாதது எனக்கு தெரிஞ்சு பிளஸ் பாயிண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவனுங்க நல்லா டஃப் கொடுத்து ஆடினானுங்க, கடைசி வரைக்கும் வந்தானுங்க. அது அது வேற. அது கேம் ஆஃப் தி ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல அவங்க அப்படி பண்றது, அது டஃப் கொடுக்கறது ஓகே. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ இது ஹார்திக் பாண்டியா இல்ல, அப்போ காம்பினேஷன்ஸாவே கொஞ்சம் உதைக்குது. அந்த ஆல்ரவுண்டர் வந்து மிஸ் ஆனா என்னைக்குமே மாட்டிக்கும். ஐபிஎல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். T20 ஃபார்மேட்ல ஆல்ரவுண்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அந்த பிளேஸ் ஒன்று மிஸ் ஆச்சா. ஏன்னா ஹர்திக் பாண்டியா பவுலிங்லயும் இம்பாக்ட் பண்ணுவாரு, இதுலயும் இம்பாக்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த இது மிஸ் ஆகவும் ஸ்கை வந்து நல்ல கேப்டன் தான், எந்த சந்தேகமே இல்லை, வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் தான். பட் உடனே அதை டக்குன்னு அந்த காம்பினேஷனா பிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இன்னொன்னு சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா நல்ல ஃபார்ம்ல வராரு. பார்ப்போம் 900 ரன் இது இந்த டைம் இதுதான் அடிக்கிறாரா இந்த சீசனு அப்படின்ட்டு பார்ப்போம். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ அதை பத்தியே பேசாத. ஒன்லி ஒன் கிங் கோலி, அவ்வளவுதான். இல்ல பக்கத்துல வருவாருங்கிறது ஒரு மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு 170 ஸ்ட்ரைக் ரேட் 160 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. உனக்கு ரோஹித் சர்மா எப்ப ஆக்சிலேட்டர் பண்ணுவாருன்னா 50 அடிச்சிட்டாருன்னா 50ல இருந்து 100 வந்து 15-20 பால்ல அடிச்சிருவாரு. ஸோ அதுதான் அவரோட இதா இருக்கும். அதே மாதிரி 100 அடிச்சிட்டாருன்னா 100 to 200 ஒரு 30 பால் அடிச்சிருவாரு ஓடிஐல. T20ல இப்படி ஒரு ஃபார்மேட் அடிச்சிடுறாரு. அந்த விக்கெட் விடாம இருந்தாருன்னா பெரிய பெரிய 100 பிக் டேடிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, பிக் ஹண்ட்ரட்ஸ் எல்லாம் அடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஆள் தான். ஒரு மாதிரி ஃப்ளோவா ரோஹித் சர்மா ஆடும்போது கொஞ்சம் ஒரு பிரைம் ரோஹித் சர்மா வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவரோட அந்த பால் ஹிட்டிங் வந்து நல்லா இருக்கு. இன்னும் ஒரு 7 மேட்ச்ல தெரிஞ்சிடும், 7-8 மேட்ச்ல கண்டிப்பா தெரிஞ்சிடும் அந்த அந்த ஸ்கோர் அச்சீவ் பண்ண முடியுமான்னு. ரிஷ்வி ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் இல்லாம இந்த மேட்சும் நல்லா அடிச்சு சூப்பரா 100 அடிப்பாருன்னு நினைச்சேன். பரவாயில்ல, டீமுக்காக ஆடி. இந்த 90ஸ்ல அவுட் ஆகுறவங்க, 90ஸ்ல அடிச்சு அவுட் ஆவாங்க தெரியுமா, அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். 97 95 96 எல்லாம் இருக்கும்போது அந்த டீமுக்காக அந்த 6 4 அடிக்கிறாங்க தெரியுமா, ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நம்மால் வந்து 90ல வந்து பயங்கரமா அடிச்சு அவுட் ஆகி, ஓகே மேபி இந்த டைம் 100 மிஸ் ஆயிடுச்சு. இனி வர சீசன்ல இந்த சீசன் ஃபுல்லும் ரிஸ்கியா பயங்கரமா ஆடலாம். ஆனா என்ன தைரியத்துல இம்பாக்டா கொண்டு வராங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா போன மேட்ச் நல்லா ஆடணும், என்னடா எப்படி இம்பாக்டா கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அவங்க டீம், டிசி டீம் வந்து செட்டா இருக்காங்க. அவங்க வந்து ப்ராப்பரா அந்த அந்த அவங்க செட் பண்ணி வச்ச அந்த 11 கலைக்காம அழகா கொண்டு போறாங்க. எனக்கு இவன் இம்பாக்ட்ல வந்து பேட்டிங் ஆனா போதும். டிசி பவுலிங்லயே நிறைய இருக்கு. அதாவது 6 பேர் யூஸ் பண்ணாங்க பவுலிங்ல, 6 பேருமே சூப்பரா போட்டாங்க. டிசி வந்து நடராஜ் மட்டும் கொஞ்சம் இடையில ரன் போனாரு, அப்புறம் அவரும் விக்கெட் எடுத்துட்டாரு. மத்தபடி எல்லாருமே சூப்பரா தெரியுறாங்க. டிசில பார்த்தா பவுலிங் யூனிட்டா ஒரு சூப்பர் யூனிட்டா இருக்கிற மாதிரி. இன்னைக்கு நட்டுவோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே நட்டு. ஆமா ஆமா, விக்கெட் வேற நம்ம ஆளு. ஸ்லோ பவுன்சர் நிறைய போட ஆரம்பிக்கிறாரு. யாருக்கர் போடுவாரு மாதிரி ஸ்லோ பவுன்சரா போட்டு தள்ளிட்டு இருக்காரு. இல்ல, நேத்து நீ சொன்ன மாதிரியே சூரியகுமார் யாதவ் வந்து நல்லா ஆடின, அப்படி 50 அடிச்சா அப்படி அந்த அந்த லைன் அப்லயே வந்து அவர் முதல்ல தனியா ஒரு 50 எடுத்து வச்சிருக்காரு. ரெகுலர் இன்னிங்ஸ் கிடையாது, ஆனா வந்து அவரோட அந்த அந்த மும்பை பேட்டிங் லைனப்ல அவர் தான் டாப் ஸ்கோரர். நான் சொன்ன ரிக்கில்டன் ஒன்றும் பண்ணல, நான் சொன்ன யாருமே எதுவுமே பண்ணல. 2 மேட்ச்லயும் ஹர்திக் பாண்டியா இதுல 11லயே இல்ல. கேப்டனே தூக்கிட்டீங்களாடா, என்னாச்சு இந்த இன்ஜுரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு டிசியோட பவுலிங் தான், அப்புறம் சூரியகுமார் ஏதோ பேட்டிங், இது ரெண்டு தான் வந்து நல்லா இருந்துச்சு.
செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இவங்க எடுத்தோடனே இந்த தடவை கேஎல் அவுட், ஒரு ரன்னுக்கு அவுட். இந்த அப்புறம் வந்து ஓப்பனிங்ல 2 விக்கெட் விடுறது வந்து ஏதோ அவங்களோட நேர்த்திக்கடன் மாதிரி பண்ணிட்டு சரி ரிஸ்வி பாத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இல்ல ரிஸ்விக்கு முன்னாடியே சனங்கா சூப்பரா ஆடினான். இந்த ஆமா. பக்கம் 2 விக்கெட் போனாலும் அவன் ஆடுறது மாத்திரம் தனியா தெரியுது. போன மேட்ச் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் விக்கெட் சர்சர்னு போயிடுச்சு. இந்த ஸ்டப்ஸ் மேட்ச் எதிர்பார்த்தோம், 40 ஸ்டப்ஸ். 40+ இன்னொன்னு நல்லா பார்த்தோன்னா டேவிட் மில்லரும் ரிஸ்வியும் பார்ட்னர்ஷிப் 50. டேவிட் மில்லர் 1 ரன், பார்ட்னர்ஷிப் 15 போடுறாங்க. கீழே பாக்குறேன் மில்லர் வந்து 3 பால் 1 ரன்ல இருக்கு. அப்படி பார்த்தா டே எல்லாருமே இவன் தான் அடிச்சு சரியான ஆக்சிலரேஷன். மில்லருக்கு வந்து உனக்கு ஸ்ட்ரைக்கும் கிடைக்கல, ஆனா இவர் போட்டு போல போட்டுட்டு இருக்காரு. மில்லர் வந்து நான் எவ்வளவு பெரிய மில்லர், அதை கில்லர்ரா, என்னடா எனக்கு தான் நின்று இப்படி ஆடிட்டு இருக்கீங்க மாதிரி அவர் சிங்கிள் தட்டி கொடுத்து ரிஸ்வி பொழந்துட்டு இருந்தாரு. செமையா இருந்துச்சு பார்க்க. சூப்பர் மூவ் தான் அது. அதாவது 10th ஓவர் வரைக்கும் பெருசா ரன் ஒன்னும் பெருசா பிளாஸ்ட் ஆகிற ஆமா, மாதிரிலாம் ஆடல. சாணக்கா வந்து தட்டி தட்டி ஸ்கோர் 10th and பண்ணிட்டு 11th ஓவர் 10th and 11th ஓவர்ல வந்து 20 ரன்னு அப்புறம் 16 ரன் நினைக்கிறேன். குழந்தை அந்த 2 ஓவர்ல இது பண்ணி வந்துட்டானுங்க. அதுவும் 6 உடம்பு விடுவான் பாரு, தள்ளிட்டாரு. மிட் ஆஃப் மேல ஒரு 6 அடிப்பான் பாரு, சூப்பரா எல் இருக்கும். எல்லாமே லெக்ல தான், எல்லாமே ம். லெக்ல தான் போகுது. அடி அங்கேயே போட்டுட்டே இருக்கிறாங்க. அழகா அடி அழகா அடிக்கிறான் பளிச்சு பளிச்சுன்னு. மும்பை எல்லாம் பவுலிங் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ரொம்ப ஆக்சுவலா நாள் வந்து ஒருத்த போட்டு கஷ்டப்பட்டான். பும்ரா மாத்திரம் எடுத்து தனியா வச்சிடலாம். சூப்பரா போட்டான் பும்ரா. அதே மாதிரி பும்ராவை எவனும் அடிக்கவே இல்லை. நீ வந்துக்கோ போட்டுக்கோ, உன்னோட 24 பால்ஸ் நாங்க தொடவே மாட்டோம். அவ்வளவுதான். மும்பை வந்து ஆப்பனண்டா இருக்கு. பும்ரா எந்த டீம்ல இருந்தாலும் சரி, அவங்க டார்கெட்ட 16 ஓவர்ல சேஸ் பண்ணணும். அதுதான் அவங்களோட இதா இருக்கும். கேம் பிளானே அதுதான். நான் நேற்றே அதே சொன்னேன். மாதிரி இவங்க பிளான் பண்ணி 160ல 160க்குள்ளேயே அவங்க சுருட்ட பார்த்தாங்க. கொஞ்சம் 162 161 ஆயிடுச்சு நினைக்கிறேன். எவ்வளவு டேக்? ஆமா 161 தானே. ஆமா. கரெக்டா அவங்க செட் பண்ணாங்க. இவங்களை எப்படியாவது 160க்குள்ள சுருக்கிட்டோம்னா நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி பிளான் பண்ணி சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஆக்சுவலா லாஸ்ட் இயரும் இதே மாதிரி இவங்க வின்னிங் ஸ்ட்ரீக் 4க்கு 4 மேட்ச் ஜெயிச்சு 5வது மேட்ச் எம்ஐ கிட்ட அடி வாங்கி அப்படியே ஃபால் ஆகி வெளியே போயிருவாங்க. ஸோ பாப்போம் இந்த இந்த சீசன் இவங்க எப்படி பண்றாங்க. ஆக்சுவலா நல்ல டீம் இது டிசி. நேற்று நான் அவ்வளோ சொன்னேன் எம்ஐ வந்து சூப்பர் டீம்னு. ஆனா இப்படி பண்ணுவாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஆக்சுவலா அந்த பேப்பர் பாரு, அவங்களோட டீம் பிளேயர்ஸோட நேம் லிஸ்ட்ல எடுத்து பாரு. ஒரு ரோஹித் சர்மா, ஒரு ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், பும்ரா, திலக் வர்மா, அப்பேற்பட்ட டீம் இப்படி ஆடிட்டு இருக்கு. தீபக் சகார் வந்து நல்லா தாண்டா ஓப்பனிங் ஓவர்லாம் போட்டார். 160 ரன் பும்ரா வச்சு டிஃபெண்ட் பண்ணி இருக்கலாம். இல்ல ஒன் ஹேண்டடா மறுபடியும் ரிஸ்க் பண்ணுது. பும்ரா மட்டும்தான் வந்து நல்ல ஓவர்ஸ் போட்டது. மத்த யாரும் வந்து சப்போர்ட்டா யாரும் இல்ல. இன்னும் ஒரு பவுலர் சப்போர்ட்டா இருந்தா ஜெயிச்சிருக்கலாம். ஆக்சுவலா சாட்னர் சூப்பரா தான் போட்டான், பட் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஓகே, அடுத்த செக்மெண்ட் வந்து ஆட்ட நாயகன், பிளேயர் ஆஃப் தி மேட்ச். நான் வந்து இந்த இந்த பிளேயர் ஆஃப் மேட்ச் வந்து ரிஸ்விக்கு தான் கொடுப்பேன். ஹி டிசர்வ் இட். எல்லாருமே அதான் சமீர் ரிஷி தான், அதை தவிர வேற யாரையும் சொல்லவே முடியாது. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேட்சை பில்ட் பண்ணி சூப்பரா கொண்டு போனான். இம்பாக்ட் பிளேயரா ரிஸ்வியை கொண்டு வந்ததுதான் டர்னிங் பாயிண்ட். என்னோட டேர்னிங் பாயிண்ட் ரிஸ்வி தான். ரிஸ்வியோட அந்த 11th and 10th ஓவர் தான். ஒரு 36 ரன் அடிச்சிருப்பான் 2 ஓவர் சேர்ந்து. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் ஜிடி vs ஆர்ஆர். ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. சரியான த்ரில்லரு, பயங்கரமா. டுவர்ட்ஸ் மேட்ச் எண்ட் ஒரு 6 ஓவர், 6 இல்ல 7 ஓவர். ஆஹா, இப்ப ஜிடி ஜெயிக்க போகுது. இல்ல ஆர்ஆர் தான் ஜெயிக்க போகுது. இல்ல ஜிடி தான் ஜெயிக்க போகுது. என்னடா பக்கு ஆகிட்டாங்க. இல்ல எனக்கு என்னன்னா ஜிடி வந்து வேணும்னே தோத்த மாதிரி, அதாவது நீங்க ஜெயிச்சுக்கோங்க ஆர்ஆர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. அதாவது கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. தேவையில்லாத தேர்ட் ரன், அந்த அதுவும் ரஷித் கான் தான் கால் பண்ணுவான். சும்மா இல்லாம அதான் சும்மா இல்லாம அவன் நின்று அந்த ஒரு ரன் இல்லாம இருந்தா கூட அடுத்தடுத்த ஓவர்ல மேக்கப் பண்ணிருப்பான். ஷாருக் கான் மொத்தம் இருந்தா அவனும் சூப்பரா ஆடினான். இன்னைக்கு வந்து 3 பால் சூப்பரா ஆடினான். அந்த ஓவர் 16 ரன் போச்சு. இதுக்கு மேல எதுக்கு அந்த ஒரு ரன்ல என்னடா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலா இந்த டேர்னிங் பாயிண்ட்ல சொல்ல வேண்டிய விஷயத்த நான் இப்பயே சொல்றேன். இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் வந்து இவன் தான், நவி பிஸ்னாய் தான். போட்டு திருப்பிட்டான் மேட்ச. அவன் போடுற ஓவர் பூரா விக்கெட். ரன்னும் போது விக்கெட்டும் கொடுக்கறான். ரவி பிஸ்னாய் தான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச். ஆப்வியஸா ரவி பிஸ்னாய் தான் டர்னிங் பாயிண்ட்டும். ஆனா ரவி பிஸ்னாயோட இதே வந்து, இப்போ ரவி பிஸ்னாய் வந்து லெக் ஸ்பின்னர், ஓகேவா. அதாவது குட் டு பால் லெக் ஸ்பின் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு தான். நம்மளால லெக் ஸ்பின்னே போடுறது இல்ல.
டேரக்டா உள்ள சொருகிறது தான், நேரா ராங்கர் தான் போடுறா. அப்படி எக்ஸ்பின் போடுறான்ட்டு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனை தான் போட்டு டார்கெட் பண்றாரு, பிரிக்கிறாங்க. ரவி பிஷ்னாய் மட்டும் எக்ஸப்ஷனலா இவரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனு, ஐயோ லெக் ஸ்பின்னர் கொடுத்து அடிச்சிருவாங்க, ஆறுக்குள்ள இருந்தா தூக்கி வெள்ளாச்சிருவாங்கன்னு பார்த்தா நம்மால் ராங்கர் போட்டு எடுத்துட்டு இருக்கிறான். லெக் ஸ்டெம்பிலேயே குத்துறான், வெளியில போகுது, ஃபோர்த் ஸ்டெம்ல போகுது. அந்த ராகுல் திவாட்டியாவோட வந்து எடுத்து ஒரு 4 ஒரு 6 அடிச்சதுக்கு அப்புறம் வெளியில போட்டு ஒரு கீப்பர் கேட்ச், சரியான இது. அதுக்கெல்லாம் பயங்கரமான இது வேணும். அடுத்த பால் ரஷித் கான் வந்தா ஒரு இன்சைட் எட்ஜ் உள்ள வந்து 4 போகுது. அது எப்படா ஸ்டெம்பு மிஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. அதுக்கு நீ முன்னாடியுமே வாஷிங்டன் விக்கெட் ஆனதும் அப்படிதான், வந்தோடனே 4 அடிப்பான் ஸ்ட்ரைட்ல. வாஷிங்டன் அடுத்த வாங்கி பால் கொடுத்து அது வந்து பேட் பால். அது வந்து வந்து காலுக்கு வெளியில, லெக் ஸ்டம்புக்கு வெளியில ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு போடுற, நீ வந்து லெக் ஸ்பின் போடல, டைரக்டா பேட் அடிக்கதான் போடுற, ஓகே. வாஷிங்டன் கொஞ்சம் அந்த ரீச் கரெக்டா எடுத்து இது பண்ணியிருந்தாருன்னா கொஞ்சம் லெஃப்ட் ரைட் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்க போயிருந்தாலும் முடிஞ்சது, சிக்ஸ் தான். பட் ஆனா என்னன்னா பிஷ்னாய் வந்து அந்த ஸ்பீடையும் கரெக்டா வேரி பண்ணி போட்டதுனால உனக்கு அவ்வளவு தூரம் அடிக்கவும் முடியல. ஃபர்ஸ்ட் ஜிடி இது அகமதாபாத் பெரிய கிரவுண்டு, அதை வந்து கிளியர் பண்ணணும்னா இன்னும் பவர் வேணும், டைமிங் வேணும். அந்த இடத்துல டைமிங் வரல, நல்லா உடம்போட ஒட்டி வந்ததுனால கையிலேயே அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. நம்ம ராக்கெட் ராஜா ஜடேஜா அடிச்சாரு ஒரு த்ரோ, ஷாருக் கான் வந்து ஸோ தூரத்துல இருக்கிறது ஜடேஜான்னு. நம்மளால பிங்க் சட்டை போட்டிருந்தாரு, ஜடேஜா மஞ்சள் சட்டை தானே போடுவாங்க தெரியல. அடி போலம் தண்ணி அடி ஸ்டேபிள் வலையா வச்சு சரியான த்ரோ. சொல்லு, வாய்க்கு வந்ததை சொல்லு. அதெல்லாம் ஜடேஜாக்கே ஞாபகம் இருக்காதா? ஜடேஜாவே இப்போ சிஎஸ்கே மேட்ச்லதான் போய் சிஎஸ்கே டகவுட்லாம் தெரியாம போய் உட்காந்துருவாரு. அந்த மாதிரிதான் அவன் மெமரியா, நம்ம பாடி மெமரின்னு சொல்லுவாங்களா, அது அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரிதான் நீ வந்து என்ன ஒவ்வொரு பண்றது. மேட்சும் ஜடேஜாவா பிங்க்ல பார்க்கும் போதெல்லாம் ஷோ, அந்த மேட்ச்ல அவர் கண்ணீர் விட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கண்ணீர் விட்ட மாதிரி நமக்கே. அது எந்த கிரவுண்டுன்னு பாரு, கிரவுண்ட் பாரு. கடைசியா நம்ம கப்பு ஜெயிச்சப்போ அடிச்ச ஆள் தான் அந்த ஆளு. 5வது கப் அடிக்கும் போது ஜடேஜா தான் காரணம். சரி விடு, இட்ஸ் ஹார்ட் ப்ரோக்கிங் மூமெண்ட், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு ஜட்டு வந்து பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி பெரிய இம்பாக்ட் கொடுக்கல. 2 ஓவர் தான் கொடுத்தானுங்க, 2 ஓவர்ல அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க ஜட்டுவை. ஆக்சுவலா அந்த ஆர்ஆர் கேப்டன் அவன் பேர் என்ன, ரியான் பராக், அவன் சூப்பரா கேப்டன்சி பண்றான். சந்தீப் சர்மாவோட ஓவர்ல மேட்ச் அங்கேயே முடிஞ்சது. ஜிடி கையில தான் மேட்ச் அங்கேயே ஆமா, முடிஞ்சது. கரெக்டா 2 ஓவர் யாருக்கு கொடுக்கணும்னு பார்த்து அடுத்தடுத்து கொடுத்து மேட்ச புல் பண்ணி இழுத்தான் பாரு. ஓகே, இந்த மேட்ச்ல டிசைவிங் டேர்னிங் பாயிண்ட்டும் அவன் தான். 2 செக்மெண்ட்டுக்குமே அவன் ஒருத்தன் தான் பத்தி பேசணும். ரவி பிஷ்னாய் 2 செக்மெண்ட்டுக்குமே சூப்பரா பண்ணான். turning point-ம் ஆட்ட அதுதான். நாயகன் செக்மெண்ட்லயும் அவன் தான் கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. இதுல டேர்னிங் பாயிண்ட் அவனாலதான். செம்மையா அவன் உள்ள வந்தோடனே இம்பாக்ட் பிளேயர்னு உள்ள வந்தோடனே மேட்ச் திருப்பி போட்டான். பர்ஃபார்மன்ஸா வந்து ரவி பிஷ்னாய் தான் காரணம். அதாவது பிளேயர் ஆஃப் தி மேட்ச்ங்கிறது டிசர்விங் வந்து ரவி பிஷ்னாய் தான். பட் ஆனா ஆர்ஆர் வந்து ஜிடி தோக்கடிச்சதுக்கு ஒரே ரீசன் வந்து துஷார் தேஷ்பாண்டே தான். ஆக்சுவலா நம்ம இவனை பத்தி பேசிட்டு சாய விட்டுட்டோம். சாய் சுதர்சன் சூப்பரா ஆமா, ஆடினான். ஆமா. அது ஜட்டு பால அழகா இப்படி தட்டுவான் பாரு, சும்மா செல்லமா அப்படி தட்டுவான் பாரு, 4 போயிடும். ஃபர்ஸ்ட் பால் சூப்பரா இருக்கும் அந்த ஷாட் எல்லாம். ஆக்சுவலா இவங்க ஸ்டார்ட் பண்ணி 6 ஓவர்ஸும் அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடியறப்போ அவங்க என்ன ஸ்கோரோ அதை விட ஜஸ்ட் 10 ரன்னோ 8 ரன்னோ தான் கம்மியா இருப்பாங்க விக்கெட்லெஸ்ஸா. சூப்பரா ஆடி இருப்பாங்க. இத்தனைக்கும் சிக்ஸஸே பெருசா போயிருக்காது. அவங்க இருக்கும்போது 6 அடிச்சாங்க நிறைய, ஜெய்ஷ்வாலும் சரி சூரியவன்ஷும் சரி. பட் இவன் 6 அடிக்கல. இவனும் சரி, இவன் கூட இன்னொரு சின்ன பையன் ஆடினான், புது பையன், அவனும் சூப்பரா ஆடினான். அவனும் பவுண்டரிஸ் தான் அடிச்சான். புது பிளேயரு, நல்ல பேரு. இல்ல அவன் ஆல்ரெடி டிசிஎல் எடுத்து அங்க அவன் சரியா ஆடல விடல என்னன்னு தெரியல, பெருசா அங்க தெரியல. இங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சான்ஸ் கில்லுக்கு பதிலா கொடுத்துருக்காங்க, நல்லா யூஸ் பண்ணான். 18 ரன்ஸ் தான் அடிச்சான், பட் அடிச்ச ஒவ்வொரு ஷாட் சூப்பரா இருந்துச்சு. ஐயோ, சாய் சுதர்சன் 73 74 சூப்பரா ஆடினான். ஆக்சுவலா அவன் நின்று இருந்தான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா ஜிடிய ஜெயிக்க வச்சிருப்பான். 73 ரன் அடிச்சிருக்கான் சாய் சுதர்சன். அதுல 9 4 3 6. 4 தான் ஜாஸ்தி. அது கேப் பார்த்து அங்க எங்கன்னு தட்டி தட்டி விடுறான் பால. ஆனா பாத்தியா, 2 டீமுமே செகண்ட் மேட்ச்ல ஆர்ஆரும் சரி இவங்க ஜிடியும் சரி பவர் பிளேல விக்கெட்டே விடுவேன். அது வந்து பெரிய பிளஸ்ஸா இருந்தது. நம்ம டிசி மேட்ச் எல்லாம் வந்து வந்தோடனே 2 விக்கெட் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி விக்கெட் எல்லாம் கொடுக்காம பவர் பிளேல ஓப்பனிங் ஆடினா நீ அப்படியே 2 கான்ட்ராஸ்டான ஒரு 2 ஓப்பனர்ஸ்
சூரியவன்சி ஜெய்ஸ்வால் 2 பேரும் அடி பொழக்கிறவங்க யங்ஸ்டர். அதே மாதிரி யங்ஸ்டர் தான் சாய் சுதர்ஷனும் இப்ப வந்து புது ஆள். ஆனா 2 பேரும் செம கிளாஸியான பிளேயர்ஸ், 4 அடிக்கிறவங்க. 2 பேரும் விக்கெட் தான் அடிக்கிறாங்க. அதான் ஆர்த்தடாக்ஸ் அன்ஆர்த்தடாக்ஸ். ஓகே, நம்ம அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். பாயிண்ட்ஸ் டேபிள் செக்மெண்ட். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளை பற்றி பார்த்தோம்னா 3 சூப்பர் டீம்ஸ் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கு. பஞ்சாப், ஆர்ஆர் அண்ட் இன்னைக்கு நடந்த 2 பேருமே, ராஜஸ்தான் ஜெயிச்சதும் சரி, டிசி ஜெயிச்சதும் சரி, 2 பேருமே அன்பீட்டனா இருக்காங்க. டாப்ல இருக்கு. ஆர்ஆர் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, டிசி செகண்ட்ல இருக்கு. 3 டீம் அன்பீட்டன், 4 டீம் அன்பீட்டன். நாளைக்கு நம்ம கூட ஒருத்தங்க ஆட வராங்க, ஆர்சிபி. அவங்களும் அன்பீட்டன். அவங்க ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. அதே மாதிரி லோவர்ல பாத்தீங்கன்னா சோகக்கதை, சிஎஸ்கே, கேகேஆர். அதெல்லாம் பாதாளத்துல இருக்குது. ஆக்சுவலா மேல இருக்கிற 4 டீம்ஸ் பாரு, அவங்க கிட்ட வந்து மொத்தமா 2 கப்பு தான் இருக்கு. தம்பி பஞ்சாப் கிட்ட எல்லாம் கப்பு இல்ல. அதான் 2 கப்பு தான் இருக்கு மொத்தமாவே சொல்றேன். 4 டீம்ல ஆர்ஆர் கிட்ட 1, ஆர்சிபி கிட்ட 1. அது இப்போ லாஸ்ட் அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன். அதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா 5th பிளேஸ்ல இருக்கிற எஸ்ஆர்ஹெச் கிட்ட 1 இருக்கு, எம்ஐ கிட்ட 5 6வது பிளேஸ்ல இருக்காங்க, ஜிடி கிட்ட 1. அது ஃபர்ஸ்ட். எல்எஸ்சி கிட்ட இல்ல, கேகேஆர் கிட்ட 2 3 இருக்குது. நம்ம 5 அதாவது கப்பு இந்த கீழே இருக்கிற 6 டீம்ல எல்எஸ்ஜி கிட்ட மட்டும் தான் கப் இல்ல, இது எல்லாத்துக்கிட்டயுமே இருக்கு. அதுலயும் 2 பேர்த்துக்கிட்ட 5 கப்பு, ஒருத்தர் 3 கப் இருக்கு. ஆக்சுவலா இப்ப பார்த்தனா 2ல தோத்தது வந்து ஜிடி, நம்ம சிஎஸ்கே, கேகேஆர். ஓகே, நம்ம கூட கம்பெனிக்கு இருக்காங்கப்பா, அதான் இருக்காங்க. அது மோசமான கம்பெனியா இருக்கேப்பா. எல்எஸ்சியும் அடுத்த மேட்ச் தோத்து டைம் பிடிக்கணும். ஓகே, நாளைக்கு நடக்க போற மேட்ச் பார்த்தலாம். நாளைக்கும் டபுள் ஹெட்டர் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எல்எஸ்டி விசஸ் எஸ்ஆர்ஹெச் அண்ட் செகண்ட் மேட்ச் வந்து நம்ம சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எல்எஸ்ஜி பேசுவோம், சிஎஸ்கே பத்தி அப்புறம் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்எஸ்ஜி விசஸ் எஸ்ஆர்ஹெச் பார்க்கலாம். நான் ஸ்ட்ரைட்டாவே வந்து எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிக்கும்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு எல்எஸ்ஜி மேல துளி கூட நம்பிக்கை இல்லை. பட் மேபி அவங்க நல்லா ஆடி வரலாம். எனக்கு எல்எஸ்ஜி வந்தாலே எனக்கு அவங்க ஓனர் மேலதான் நம்பிக்கையே வரும். அந்த ஓனரை மாத்தினா கண்டிப்பா அந்த டீம் ஜெயிக்கும். அதுக்கு என்ன பெங்களூரை வந்து பிர்லா வாங்கின மாதிரி எல்எஸ்சி வேற யாரும் வாங்கணும் தெரியாது. எஸ்ஆர்ஹெச்சுக்கா இல்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸா கேட்டேன்னா எஸ்ஆர்ஹெச் தான் சொல்லுவேன். ஆனா ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குன்னா 6 டைம் விளையாண்டுருக்காங்க, 2 டைம் தான் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருக்காங்க, 4 டைம் எல்எஸ்சி ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பேட்டிங்ல உனக்கு வந்து இவன் எஸ்ஆர்ஹெச் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. இந்த 4 பேருமே ஃபார்ம்ல இருக்காங்க. அது பார்த்தா கீழே அனிகேத் வர்மா இருக்கான், ரெட்டியும் நல்லா ஆடினான். ஸோ அவங்க பேட்டிங்ல ஒரு ஃபார்மா இருக்காங்க. பட் பவுலிங் ஆவரேஜ் தான், ஆவரேஜ் கூட இல்லை, ஓகே, கஷ்டம் தான். ஆனா அவங்க ஒரு 250 போன தடவை 225 அடிச்சே டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க எனிதிங் அபோவ் 230 250 வரைக்கும் அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா எல்எஸ்ஜினால சேஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் எல்எஸ்ஜில பூரான் இருக்கான், எல்எஸ்ஜி சும்மா கிடையாது. மிச்சல் மார்ஷ், ரிஷப் பண்ட், ஐடன் மார்க்ரம், அப்புறம் நிக்கோலஸ் பூரான், அப்துல் சமத், சரியான பவுலிங் டீம் எல்எஸ்சி. சரியான பவுலிங் டீம். முகமது ஷமி, அப்புறம் இது ஆண்ட்ரிக் நார்கியா, மொசின் கான், மிச்சல் மார்ஷும் ஓவர் போடுவாரு. ஆல்ரவுண்டர் நிறைய வச்சிருக்காங்க. சரி சரி, உள்ள வருவாரான்னு தெரியல எல்எஸ்சில. அதான்டா, ஆண்ட்ரிக் நார்கியா வந்து நல்லா பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஐபிஎல்ல நல்லா பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. இல்ல உனக்கு வந்து ஆண்ட்ரிக் நார்கியா 150 பேஸ் போடுறவரு. ஸ்லோ பிச்ல கொண்டு போய் விட்டு ஆண்ட்ரிக் நார்கியா விட்டா அடிதான் விழுகும், வேற வழியே இல்ல. சரியா? ஏன்னா அந்த இதுக்கு அவர் அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாரு. பட் ஆனா ஆண்ட்ரிக் நார்கியானால 150 கிளாக் பண்ண முடியும். ஆல்ரெடி 150 போட்டுருக்காரு. நீ நல்லா பார்த்தானா அந்த மாதிரி 150 பவுலர்ஸ் கிட்ட இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த ஆர்ச்சர் இருக்காருல்ல, இன்னைக்கு ஸ்லோ பிச்சு, ஆனா பார்த்தானா சாரி ஆமா ஆர்ச்சர் தான். ஆர்ச்சர் போட்டு ரவாடா 6 அடிச்சாரு பேஸ்னால. பேச கம்மி பண்ண உடனே வந்து நமக்கு திரும்ப அடிக்க முடியலன்னு வச்சுங்க. இந்த டெத்தை ஆஃப்டர் 6 விக்கெட்டுக்கு அப்புறம் அந்த டெத்தை கிளியர் பண்ற பவுலர்ஸ் எல்லாமே 150 கிளாக் பண்ற பவுலர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா முடிச்சிருவாங்க. ஓகேவா? நீ வந்து இப்போ 161ல மோஷின் கான் அவன் நல்லா போட்டான் போன தடவை. மோஷின் கான் நல்ல பிளேயர் தான். இப்ப நீ நல்லா பண்ணிட்டு ஒரு 10 பாலுக்கு 15 ரன் 20 ரன் வேணும் அப்படின்னு ஒரு டெப்த் பேட்டிங் லைனப் இருக்குன்னா பும்ரா இருந்தா சாத்தியமே இல்லைன்னு சொல்லிடுவேன்ல, அந்த மாதிரிதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ரிக் ஆள் இருந்தாலும் நம்ம சாத்தியல. ஆனா ஃபேஸ் வந்து 2 சைடு 40 எட்ஜ் ஆகி 4 போய் ஜெயிச்சதெல்லாம் கதை நிறைய இருக்கு.
பட் அந்த 150 கிளாக் பண்ற பவுலர்ஸ் வந்து வெரி ஸ்பெஷல். பார்க்கலாம். நான் இவங்ககிட்ட அதாவது கம்பேர் டு எஸ்ஆர்ஹெச், எல்எஸ்ஜி ஹேவ் அ குட் பவுலிங் அட்டாக். ஆமா, இப்போ நாளைக்கு நடக்கிற மேட்ச் எப்படி பார்த்தீங்கன்னா பேட்டிங் விசஸ் பவுலிங். இவங்க அவங்க கிட்ட ஃபயர் பவர் இருக்கிற மாதிரி இவங்க கிட்ட ஃபயர் பவர் இல்லை. பட் அது அது அதிகமா இல்லை. இல்ல இங்க வந்து பூரான் இருக்கு. உனக்கு வந்து மார்ச் ரிஷப் பண்ணிட்டு பூரானு, மார்க்ரம் மார்ச் அந்த மாதிரி ஆட்கள் தான். மார்ச்சும் ஓகே, அந்த மாதிரி ஆட்கள் தான். பாப்போம். நாளைக்கு வந்து மேட்ச் வந்து எஸ்ஆர்எச் நடக்குது. கொஞ்சம் ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ட் இருக்கும். மேபி ஹசரங்கா உள்ள வருவார்னு நினைக்கிறேன் எல்எஸ்சில. ஸோ ஓகே, பிளேயர் ஆஃப் தி எனக்கு மேட்ச். வந்து பிளே டு வாட்ச் அவுட். நான் வந்து ம், பூரான். எனக்கு எனக்கு ஒண்ணுதான் புரியவே மாட்டேங்குது ஆரம்பத்துல இருந்து. இவர் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து ஓட் போடுவாராம், பிளேயர் ஆஃப் தி மேட்ச் ஆப்போசிட் டீம் சொல்லுவாராம். யாரா நீ? ஓகே. அப்போ இதுல எஸ்ஆர்ஹெச்ல பாத்தீங்கன்னா எனக்கு ம், இஷான் கிஷன் போன மேட்ச் சரியா ஆடல. இந்த தடவை இஷான் கிஷன் ஆடுவான். இஷான் கிஷன் ஆடுவாரு ஓகே. பட் என்ன கேட்டா டிராவிஸ் கேட்டு தான் ஸ்கோர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். மேபி நாளைக்கு சொல்லிட்டா நம்ம 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 சொல்ற தப்பா நம்ம பத்தி சொல்ற நம்ம சொல்ற ஆளத்துக்கு வெளியில உட்கார வச்சிடறாங்கடா. ஷாருக்கான்னு சொன்ன நேத்து 11 இல்ல, அடப்பாவீங்களா, நல்ல வேலை இம்பாக்ட் ஆயிரு. ஆனா வந்து ஷாருக்கான் இம்பாக்ட் விடும். இம்பாக்ட் பிளேயரா இம்பாக்டா வந்தான். வந்தாரு. ஆமா, 11 இல்ல இல்ல. நான் சொன்ன ஆள் தான்டா. இல்ல ஹர்திக் பாண்டியா கேப்டனே ஆமா, தூக்கிட்டாங்கடா. அதான் நம்ம ஒரு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் ஒருத்தர் சொல்ற, அதாவது கரெக்டா கணிச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. என்னடா நீங்க அப்படிங்கிற மாதிரி. பாப்பா டிராவிஸ் ஹெட் நாளைக்கு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் டிராவிஸ் ஹெட் நல்ல ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் நினைக்கிறேன். இல்ல எனக்கு என்ன சேஸா தோணுதுன்னா இருந்ததுன்னா நாளைக்கு சேஸா இருந்ததுன்னா வந்து இஷான் கிஷன் மாஸ்டர் பண்ணிடுவார். ஒருவேளை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் எடுத்துட்டாங்கன்னா பெரிய டிராவிஸ் ஹெட் பிரிக்க போறான். எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம சொல்றது எல்லாமே தப்பா போய் நாளைக்கு பவுலர்ஸ் தான் செமையா பண்ணுவாங்கன்னு தோணுது. ஒரு 160க்குள்ள எல்லாத்தையும் சுருட்டி அதுக்குள்ள சேஸ் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே பண்ணாலும் லாஸ்ட் ஓவர் த்ரில்லர் வரைக்கும் போச்சுன்னா சந்தோஷம் தான். ஓகே. அடுத்த மேட்சுக்கு போயிடலாமா? இதை பத்தி நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது அதாவது ஒரு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிபிக்கு வந்து சிஎஸ்கே போச்சுன்னா எல்லாம் பிளைண்டா சிஎஸ்கே ஃபேவரட்ஸ், சிஎஸ்கே தான் ஃபேவரட்ஸ். ஏதாவது ஏதாவது ஒரு நடந்து மோசமா ஆடி ஜெயிச்சா வேணா ஆர்சிபி ஜெயிக்கும்னு சொல்லலாம். ஆனா இந்த தடவை போறப்பவே சொல்றாங்க ஆர்சிபி தான் ஃபேவரட்ஸ். ஆப்வியஸா ஆர்சிபி தான் ஃபேவரட்ஸ். ஆர்சிபியோட பேட்டிங்கு அது இது என்ன ஆனா எல்லாமே ஃபேவரட்ஸ். எல்லாம் உண்மைதான், நியாயம்தான். ஆனா சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். எனக்கு சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். பட் பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சிஎஸ்கே தான்டா கன்ஃபார்ம். நான் சொல்றேன் மேபி அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த ஒரு டே அடிக்கிறவன் பெரிய ரவுடியா அடிச்சிடணும். அந்த மாதிரி பயங்கரமான டீம் இவங்க தானே, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் தானே, அடிச்சு உட்கார வச்சிருவான்னு தான் தோணுது எனக்கு என்னமோ. இல்ல பாரு, சிஎஸ்கே விளையாடுற டீம் எல்லாம் பாரு. போன தடவை ஃபைனலிஸ்டா வந்த பஞ்சாப் லாஸ்ட் மேட்ச், அடுத்த தடவை வின் பண்ண ஆர்சிபி, அதுக்கு அடுத்த மேட்ச் நல்ல ஃபார்ம்ல இருக்கிற டிசி. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. பிக்சர்ஸ் வந்து அப்படியா போட போறாங்க. இவங்க ஃபார்ம் அவுட் ஆனதுக்கு இல்ல எனக்கு இவங்க வந்துட்டு இதே லாஸ்ட் மேட்ச் ஆனா அதே 11 கொண்டு போயிட்டு பவுலிங்ல மாத்திரம் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணா போதும்னு எனக்கு தோன்றேன். ஒரே ஒரு சேஞ்ச் பவுலிங்ல அதே இதை கொண்டு பவுலிங்கோ பேட்டிங்கோ ஃபீல்டிங்கோ எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். சிஎஸ்கே ஆட்டிடியூட மட்டும் சேஞ்ச் பண்ணானா கண்டிப்பா ஜெயிச்சிடும். அவ்வளவுதான். அந்த வின்னிங் ஆட்டிடியூடும் அந்த ஒரு பாசிட்டிவான ஸ்பிரிட்டை கொண்டு வந்தா மட்டுமே போதும். வேற எதுவும் இந்த ருத்ராஜ் எல்லாம் கேப்டன்ல இருந்து தூக்கலாம்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நம்ம நம்ம மேபி பார்ப்போம். பிரவிஸ் வந்து இல்ல, பட் வேற பிரவிஸ் வந்தானா ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். பார்ப்போம். நான் கேட்கறது ஒரு விஷயம் தான், தோனியை கொண்டு வந்து டக் அவுட்ல உட்கார வைங்கடா ப்ளீஸ்டா. பேட்டிங் வந்து அதாவது பேட்டிங்ல 7 பேர்த்துல 3 பேர் அடிச்சாலே 200 வந்துருது. ஜஸ்ட் 3 பேர் அடிச்சாலே 200 வந்துருது. ஓகேவா? ஆயுஷ் மாத்திரே ஃபயர் அடிக்கிறான். கூட வந்து இவன் சர்ஃப்ராஸ் கானும் வந்து ஒரு கேமியோ சூப்பரா ஆடுறான். டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு போயிடுறான். சிவம் டூபே வந்து கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துட்டு போய் கடைசியில அடிச்சு கொடுத்துட்றான். ஸோ இந்த மாதிரி 3 பேர் ஆடினாலே ஒரு டீசென்டான 200 வந்துருது. அதிகம் அது வந்து குட் ஸ்கோர் 200 எல்லாம். இப்போ வந்து சப்போஸ் சஞ்சு சாம்சன், கைக்வாட், கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர்லாம் வந்து அந்த ஆக்சுவலா கார்த்திக் சர்மாவும் பிரசாந்த் வீரும் வந்து ஒரு ப்ரெஷர்ல இருக்காங்கன்னு தோணுது. அவங்க வந்து ரொம்ப நர்வஸா இருக்காங்க ஃபீல்டர் வந்தாலே. அதெல்லாம் இல்லாம மற்ற டீம்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மாதிரி கூலா ஆடினாங்கன்னு வையேன்,
இன்னுமே ஸ்கோர் வந்து அதிகமா போகும். இப்போ இவங்க கிட்ட வந்து பவுலிங் வந்து வீக்கா தான் இருக்கு. ஸோ இப்போ இவங்க அடுத்தடுத்த மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் மாதிரி 220, 230, 250ங்கிற மாதிரி ஸ்கோரை ஏம் பண்ணி அடிச்சுட்டு போகணும். பயம் இல்லாம அடிச்சுட்டு போகணும். அவ்வளவுதான். அப்படி யாராவது சரியா ஆடல, ஒரு 4 மேட்ச் ஆடலன்னா அப்ப வேணா ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணா போதும். பவுலிங்ல மாத்திரம் இப்போ வந்து மேட் ஹென்ரி வந்து ரொம்ப அடி வாங்குறான். அந்த இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வரலாம். ஏன்னா அவன் அடி வாங்குறதுனால நல்லா போட்டிருக்கிற கலீலுக்கு வந்து சரியா அந்த இது விக்கெட் விழுக மாட்டேங்குது. இவனை விட்டுட்டு ரிதம் அவன் கிடைக்கவே அடிச்சிடறாங்க. மாட்டேங்குது. ம் சூப்பரா போடுறான். ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது பால் இப்படி போய் அந்த பக்கம் போகுது. ரைட் லெஃப்ட்னு போகுது பால். சூப்பரா போடுறான். அதே மாதிரி நூர் அகமது வந்து பழைய மாதிரி போட ஆரம்பிக்கணும். இன்னைக்கு பாத்தியா பிஸ்னா எப்படி போட்டான்னு? அவன் உள்ள வரான், மேட்சை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். அதான் நேத்து நான் சொன்ன மாதிரியே தான். ஒரு நல்ல பவுலர், ஒரே ஒரு நல்ல பவுலர் இருந்தா போதும். ஒரு நல்ல பவுலர் இருந்தா சிஎஸ்கே டீமே அப்படியே மாறிடும். அதே மாதிரி இன்னொன்னு இன்டென்ட் வேணா ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பார்ப்போம். ஆயுஷ் மேல போன கொண்டு டைம் வந்துட்டு போன டைம் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி தான் பிரவிஸ், ஊதுல்கிட்ட எல்லாம் ஆயுஷ் மாத்திரை எல்லாம் வந்ததான் டீம் வந்து அப்படியே கொஞ்சம் மாறுச்சு. கடைசியில கொஞ்சம் ஆறுதல் பரிசா ஒரு 4 மேட்சா ஜெயிச்சாங்க. ஓகேவா, க்ளோஸ் மேட்சஸ் நிறைய விட்டதுனால நம்ம போயிட்டோம். ஸோ எனக்கு என்னமோ சிஎஸ்கே கப்பு ஜெயிச்சிருமோன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் 2 மேட்சே இதுல வந்து கப்பு வேற. 2010 ஞாபகம் இருக்கா? டேய் அந்த டீம் வேறடா. உனக்கு அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு கிளிக் தேவைப்பட்டது உங்களுக்கு. ஒரு சின்னதா ஒரு சின்ன ஒரு இது தேவைப்பட்டது. அங்க வந்து உனக்கு வந்து பவுலர்ஸ் இருந்தாங்க, பேட்டர்ஸ் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கிடையவே ஒரு கிடையாது, இதுதான். கிடையவே கிடையாது. 2010 டீம் ரொம்ப வஸ்ட். அதாவது 2010ங்கும் போது 2007 வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் வந்து தோனி சென்னைக்கு ம். வந்தாரு. 2007 போல பிளே ஆஃப் போயிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. 2007 கப் வாங்கலாம், 2008 கப் வாங்கலாம், 2009 கப் வாங்கலாம். 2010 வந்து ஸ்டார்டிங் 4 மேட்ச் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இதே மாதிரி 2 ரன் கீழே தான் இருந்தது. தொடர்ந்து 7ல இருந்து 8 மேட்ச் ஜெயிச்சாங்க. 14வது மேட்ச் பஞ்சாப் வந்து நல்ல ரன் ரேட்ல ஜெயிச்சாகணும். நம்மளால விடுவார் ஒண்ணு 6 அங்க விட்டுட்டு அப்படியே வச்சு இப்படி ஒரு பஞ்ச் ஒண்ணு பண்ணுவாரு தெரியுமா? அந்த மேட்ச் 2010 லீக் மேட்சோட கடைசி மேட்ச் பஞ்சாப்க்கு அடி பயங்கரமா. அப்பெல்லாம் வந்து சில்லறை சேதற விட்ட நாட்கள். அப்பெல்லாம் உள்ளேயே போகாதுன்னு இருந்தோம். அப்படி உள்ள போய் எல்லாமே பெரிய டீம். அப்ப வந்து எல்லாமே பெரிய லெஜண்ட்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. மேபி இந்த 200 சேஸ் பண்றதெல்லாம் அப்ப கிடையாது. பட் ஆனா 200 அடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. அப்ப வந்து சிஎஸ்கே பண்ணி காட்டினாங்க. அப்ப இருந்த டீமும் வந்து இதே மாதிரி பத்ரிநாத், அனிருதா ஸ்ரீகாந்த் இவங்க எல்லாமே இருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து T20க்கு இல்ல, கீழே தட்டி ஆடுற அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மால வந்து ஜோகிந்தர் சர்மாலாம் வச்சு ஆடிட்டு இருந்தாரு. சாரி, ஜோகிந்தர் சர்மா இல்ல, சகாப் தியாகி, ஜக்காட்டி, அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இதுல இருந்து ஆடி இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து ஆடி இடையில 1-2 மேட்ச் தோத்து ஜெயிச்சு அப்ப அந்த மாதிரி கேப்டன் வந்து ஜெயிப்பாங்க. கேப்டன் யார் அப்போ? பினிஷர் யார் அப்போ? கேப்டன் வந்து தோனி தான். ஆனா தோனி தான் வந்துருவார்ல, அப்புறம் என்ன? ஏய், டோனி வந்தாலுமே அந்த ஒரு ஒரு கேப்டன் இருக்கு. அந்த கேப்டன்கிற ஒரு இது இருக்கு பாத்தியா? நிஜமா சொல்றேன். டோனியோட கேப்டன்சி அந்த இது வேற. அது இந்தியன் டீம் ஆகட்டும், சிஎஸ்கே தோ ஆகட்டும். தோனியோட கடைசி சீசன் இது இருக்குமா பட்சத்தில் 2010 நடந்த அதே மேஜிக் தோனியே வந்து நிகழ்த்தி காட்டுவார். சிஎஸ்கே கப்படிக்கும். டேய் இவங்க அந்த மாதிரி மேஜிக் எல்லாம் பண்ண வேணாம்டா. ஒரு பவுலர் நல்ல பவுலர் மாத்திட்டு அந்த அடி வாங்குறத கொஞ்சம் குறைச்சா போதும். பவுலிங் பெஸ்டா சூப்பரா போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 200 ரன்னை கண்டெயின் பண்ற மாதிரி போட்டா போதும். ஏன்னா 200 ரன் ஈஸியா அடிச்சிருவானுங்க இவங்க. அந்த மாதிரி பேட்டிங் வச்சு இப்போ 7 பேர்ல 3 பேர் அடிச்சதுக்கே உனக்கு 200 வந்துருச்சு. இப்போ எல்லார் மேட்ச்லயுமே மாறி மாறி, அதாவது அந்த அந்த 7 பேர்ல வேற ஒரு 3 பேர், அந்த காம்பினேஷன் மாறி மாறி யாரோ ஒரு 3 பேர் அடிச்சா கூட உங்களுக்கு இல்ல, 200 வந்துரும். உங்களுக்கு நீ மினிமம் நீங்க பேட்டிங் வச்சிருக்கீங்க அப்படி. நீ வந்து ஆர்சிபி ஃபார்முலா, எம்ஐ ஃபார்முலாலாம் சிஎஸ்கே கிட்ட சொல்லாத. ஒரு நல்ல பவுலரை கூட்டிட்டு வாங்க, அது கிடையவே கிடையாது. இங்க இருக்கிற பவுலரை நல்ல பவுலரா மாத்துறதுதான் சிஎஸ்கேவோட ஃபார்மட்டே. சிவம் துபே உள்ள வந்ததுமே எல்லாரும் என்ன சொன்னீங்க? நல்ல பவுலர் தான், அதான் சொல்றேன். நல்ல பவுலர், இருக்கிற பவுலரையே நல்ல பவுலரா மாத்துறதா சிஎஸ்கே டீமோட எப்பவுமே பண்றது. அதைத்தான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். முதல்ல உள்ள இருக்கிற பிளேயருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அதாவது சாரி, பிளேயிங் லெவல்ல இருக்கிற ஆளை யூஸ் பண்ணுங்க தான் சொல்றேன். சான்ஸ்ல யூஸ் பண்ணணும். இப்போ போன தடவை பிரசாந்த் வீருக்கும் இது டூபேக்கும் நியாயமான ஒரு பேச்சு. கொடுத்தா கூட, அதான் ஒரு ஓவர் கொடுத்திருந்தா கூட கொஞ்சம் ஏதாவது மாறி இருக்கலாம். ஏன்னா டெஸ்ட் க்ளோஸா பண்ணவே போயிட்டு மாட்டீங்க.
டெஸ்டே ம் பண்ண மாட்டேங்கிறாரு ருத்ராஜ், டெஸ்டே ம் பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம ஒரு பேப்பர்ல எழுதிட்டோம் 5 பவுலருக்கு 4 ஓவர் அப்படின்னா அதான் மாத்தி மாத்தி கொடுக்குறாரே தவிர ஒரு உள்ள போய் அது ஒரு டெஸ்ட் ஒண்ணு பண்ணாதானே தெரியும். இப்போ இந்த மாதிரி டைம்ல சிவம் துபே இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துதான் சிவம் துபே வந்துட்டு ஆல்ரவுண்டர் ஆடிட்டு இருக்கிறாங்க. காலே நகர்த்த மாட்டேங்கிறான் சொல்லிட்டு இருந்த ஒரு ஆளு சிவம் துபே, அதாவது நம்பர் 1 ஐபிஎல் பவுலர் செவல், அவருக்கு வந்து 4th ஓவர் கட் பண்ணி வெளியில உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா சிவம் துபே இருந்ததுனால அப்படின்னு அந்த கேப்டனே சொல்றாரு. இப்போ சும்மா கமெண்டேட்டர்லாம் நம்ம பில்டப் போடுறதுக்காக சிவம் துபே இருக்கிறனால ஸ்பின்னர் கொண்டு வர மாட்டேங்கிறாருடா அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனா அந்த அளவுக்கு எலிவேஷன் கொடுக்குற ஒரு சிவம் துபே ஃபர்ஸ்ட் சீசன் வந்து நம்ம சிஎஸ்கேக்கு வந்தப்போ ஒண்ணுமே ஆட வராது, என்னடா இது சிவம் துபே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சிவம் கலாய்ப்பான். துபே பவுலிங் வந்தாலும் அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ம் எங்க வந்து நிக்கிறாருன்னா T20ல இந்தியா வின் பண்ற டீம்ல வந்து நம்ம நின்னுட்டு இருக்காரு. அது ம் ஐபிஎல்ல யூஸ் பண்ணா பரவாயில்ல, ஃபாரின் ஃபாரின் டீம்ஸே வந்து ஸ்பின்னர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சிவம் துபே வந்தா ஸ்பின்னர் வேண்டாம், 16வது ஓவர் 12வது ஓவர்லாம் வந்து மீடியம் பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வராங்க, கேட்டா சிவம் துபே இன்க்ரீஸ் அப்படிங்கிற. இது வந்து எப்பேற்பட்ட பினாமினா தெரியுமா? ஒருத்தனை ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனை கூட்டிட்டு வந்து வேர்ல்டுக்கே வந்து த்ரெட்டா மாத்துறது வந்து சிஎஸ்கே பண்ற வேலைதான். அதை வந்து பண்ணணும், பண்ணுவாங்க. நான் அதுதான் சொல்றேன். அத பண்ணக்கூடிய ஆள் இல்ல, கேப்டனா இல்ல. எனக்கு அந்த ஆள் மேலதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அது யூஸ் பண்ண மாட்டேன்றான் அந்த ஆளு. பண்ணுவாங்க வந்துருவாரு. கார்த்திக் சர்மா ஆகட்டும், பிரசாந்த் வீர் ஆகட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கடா. கொஞ்சம் விடுங்கடா அவனை. அதான் அதான் என்னோட இது. அந்த விட்டீங்கன்னா தெரியும் என்ன பண்ணுவான்னு. டீம் விட்டு எல்லாருமே வெளியில சொல்றாங்க. விட்டு போறாங்கடி. இப்ப பாரு, சில பேர்லாம் வந்து அகில் ஹுசைன் உள்ள இருக்கானாமா, அவனை கொண்டு வாங்க, மேட் ஹென்ரி வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்ல நம்ம 3 ஃபாரினர்ஸ் இல்ல 2 ஃபாரினர்ஸ் தானே விளாடுறோம். அத வந்து கரெக்டான ஃபாரினர் காம்போ, அந்த காம்போ வந்து வரணும். எனக்கு என்னமோ சிஎஸ்கேவோட என்னைக்குமே எவர் கிரீன் ஃபார்முலா வந்து என்னன்னு கேட்டது, ஓப்பனிங்ல ஒரு ஒரு ஃபாரின் ஃபாரினர், பேட்ஸ்மேன், ஒரு இந்தியன். ஆமா, ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் என்னைக்குமே இருப்பாரு. எனக்கு வந்து அந்த வகையில டெவின் கான்வே வந்து போனது வந்து எனக்கு வந்து அது அக்செப்டபிளாவே இல்ல. ஆமா சஞ்சு நல்லாதான் ஆடுறாரு, ஓகே. ஆயுஷ் மாத்திரையை பிரிக்கிறாரு, ருத்ராஜ் கைக்வாடு பிரிக்கிறாரு, ஆனா ஓகே. அந்த இடத்துல ஃபில்லே பண்ணலையாடா? அந்த இடத்துல ஒரு பேட்ஸ்மேன் நீங்க எடுக்கவே இல்லையே, ஃபாரின் பேட்ஸ்மேன். மைக்லசி விஜய் மாதிரி, முரளி விஜய், மைக்லசி, மைக்லசி, முரளி விஜய், மேத்யூ வெய்டன், ஃபேப் டூப்ளசி, இது வந்து பயங்கர லெகசியா போயிட்டு இருந்தது. டெவன் கான்வே ருத்ராஜ் எல்லாம் வந்து கண் கூட நம்ம நேர்ல போய் பார்த்திருக்கோம். டெவன் கான்வே இன்னிங்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். பயங்கரமா பேஸ் பண்ணி கொண்டு போவாங்க. எனக்கா சரி ஓகே, ஒரு சீசன் பேட் சீசன் டெவன் கான்வே தூக்கி வீசிட்டாங்க. சரி, நம்ம சிஎஸ்கே பத்தி பேசிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ நாளைக்கு ஆர்சிபி தான் அடிப்பானுங்கன்னு கொஞ்சம் அவங்க தான் ஃபேவரட்ஸ். அவங்க கிட்ட என்ன மைனஸ்னு பாரு, என்ன மைனஸ் அவனுக்கு. இல்லடா, ஆர்சிபி வந்து ஒரு வாரம் பிரேக் கழிச்சு வராங்க, வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒண்ணு உழப்ப போறாங்கன்னு தான் தோணுது எனக்கு என்னமோ ஆர்சிபி. அதுவும் இல்லாம அவங்க கிட்ட பவுலிங் இல்ல, இன்னும் ஹேசல்வுட் வரல. ஹேசல்வுட் இன்னும் உள்ள வரல, கிரவுண்ட்ல நாளைக்கு இல்ல. வாக்கிங் போயிட்டு இருக்காரு. வாக்கிங் போயிட்டு இருக்காரு, பட் ஆடுவாரான்னு தெரியாது. ஸோ டஃபியை வச்சுதான் போவாங்க கண்டிப்பா. டஃபி போடுற பவுலிங்க்கு ஃபிளாட் ட்ராக் வேற. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பிரிக்க போறானுங்க. போன ஒரு 400-450 ரன் நாளைக்கு, இந்த பக்கம் ஏறணும் அந்த பக்கம் ஏறணும். வேண்டாம், 250 அபோவ் போயிட்டானுங்கன்னா சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான பிரைட்டான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேட்டிங் வந்து அவங்கள விடவே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். இல்லடா, வெங்கடேஷ் ஐயர் வந்து ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க எனக்கு புரியல. வெங்கடேஷ் ஐயர் இந்தியன் ஆல்ரவுண்டர், அஜத் பண்டிதார் மாதிரி ஹேர் ஸ்டைல் வேற மாத்தி இருக்கிறாரு, உள்ள கொண்டு வர வேண்டியதானே, ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த இடம் கொஞ்சம் லேக் ஆகுறாங்க ஆர்சிபி. அந்த ஒரு 7th ஆல்ரவுண்டர் பிளேயர் வந்து இந்தியன் ஆல்ரவுண்டர் வச்சா அது வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட், அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஆர்சிபியோட லைன் அப் என்ன வருது? ஃபர்ஸ்ட் சால்ட் வரான், அப்புறம் கோலி, அப்புறம் படிக்கல், அப்புறம் ஆர்சிபி கேப்டன் ஜிதேஷ் சர்மா கீப்பரு. பில்சாட் இருந்தானா ஜிதேஷ் சர்மா கீப்பர் பண்ணுவாரா என்ன ஏதுன்னு தெரியல, எப்படி பண்ணான்னு தெரியல. அதுக்கப்புறம் யாரு? இவர் காண்டா, டிம் டேவிட் இருக்கான், அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா உள்ள ஆடுவான்டா, அவன் தான் ஹிட்டர். அவனும் ரூதர்ஃபோர்டுன்னு நினைக்கிறேன். ரொமாரியோ ஷெப்பர்ட், சாரி ரொமாரியோ ஷெப்பர்ட், ஒரே மாதிரி இருக்கானுங்க தான். ரொமாரியோ ஷெப்பர்ட், இவனுங்கெல்லாம் வந்து 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கிற ஆளு. சோ ஒரு மாதிரி நாளைக்கு இவரு சுயேஷ்
லெக் ஸ்பின்னர் இந்த ம். தலை வானத்தை பார்த்து வருவார், அவர் வருவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வருவான். அப்போ பேட்டிங்னு பார்த்தாலும் அவனுங்க எல்லாம் ஃபார்ம்ல இருக்கானுங்க. நம்ம ஆளுங்களாச்சும் ஏதோ 3 பேர் தான் அடிக்கிறானுங்க. அவனுங்க 7 பேர் ஃபார்ம்ல இருக்கானுங்க. கொஞ்சம் அப்போ கஷ்டம்தான். கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம்தான். அப்படிதான்ப்பா சொன்னீங்க. மும்பை 160 தான்ப்பா தோத்துட்டாங்கல்ல. அது மும்பை ஆர்சிபி இரு தோத்துருவாங்க. இரு 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 மும்பை 160ங்கறியே, மும்பைக்கு எதிராக பவுலிங் போட்டது யாரு? டிசி. இப்படி மாதிரி ஐகானிக் பிளேயர்ஸ் இந்த மாதிரிலாம் இவங்க தான் இது பண்ணணும்னா அப்ப இந்த ஒரு சிம்பிளான டீம் எல்லாம் எப்படி மேல வரும் யோசிச்சு பாரு. அப்ப நீ டிசி வந்து கிட்ட இருக்கிற பவுலிங் வந்து சப்பங்கறியா? சொல்லு, எனக்கு அது பதில் சொல்லு. டிசி கிட்ட இருக்கிற பவுலர் எல்லாமே ஸ்ட்ராங் பவுலர் தான், சரியா? சிஎஸ்கே இருக்கிற பவுலர் பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறத எனக்கு அதான் ஒண்ணுதான் புரியல. சிஎஸ்கே பவுலிங் வீக்குன்னு சொல்லியே பவுலர்ஸ் வீக் ஆக்கிடுறீங்க நீங்க. வேண்டா சொல்லி எல்லாம் கிடையாது. அதுதான் நெஜம். நீ நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் நெசம். இல்ல எனக்கு தெரிஞ்சு இருக்கு, வீக்னஸ் இருக்குன்னு கேட்டா இருக்கு. ஆனா அதுக்குன்னு அவங்க வந்து ரொம்ப மோசமான பவுலர்லாம் கிடையாது. ஒரு ஹெட் இல்ல அந்த பவுலிங்க்கு லீடு பண்ணி போற ஒரு ஹெட் இல்ல. மும்பைக்கு பும்ரா மாதிரியோ, இப்ப வந்து லுங்கிங்கிடி. எஸ்ஆர்எச் சொல்றியா, புவி, அப்புறம் வந்து முகமது ஷமி, இவங்க எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு சீனியர் பவுலர்ஸ். அவங்க வந்து சொல்லுவாங்க இவனுக்கு இப்போ ஓவர் கொடுக்கலாம், இப்ப இது பண்ணலாம், இல்ல இந்த பாக்ஸ் போட்டு இது போடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்புட் கொடுக்கும். அந்த மாதிரி இன்புட் கொடுக்குற அளவுக்கு ஜிஎஸ்கேல ஒரு டாப் பவுலர் இல்ல. எப்படி பாப்போம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஆர்சிபி நாளைக்கு பிளேயர் சொதப்பணும். டு வாட்ச் அவுட். பிளேயர் டு வாட்ச் அவுட் வந்து எனக்கு நாளைக்கு பிரசாந்த் வீர் ஆடுனா அவன் எப்படி ஆடுறான்னு பார்க்கணும். அவன் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. பார்க்கலாம் ஐபிஎல் எப்படி ஆடுறான் அப்படின்னு. அது வந்து டொமஸ்டிக் இது மாதிரி சின்ன சின்ன கேம்லலாம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கா அப்படி. ஐ மீன் அதாவது ஐபிஎல் நான் சொல்கிறேன், நல்லா பண்ணியிருக்கா அப்படி. ஐபிஎல் இதான் டெபியூ. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. அவனும் கார்த்திக் நாளைக்கு சர்மாவும் ஆடுறான், பார்க்கணும். அவங்கள்தான் ஆயுஷ் மாத்ரே போடு ஒரு 100 ஒன்னு எதிர்பார்க்கலாம் ஆயுஷ் மாத்ரே கிட்ட. போன தடவை 94ல அவுட் ஆனான் போன சீசன்ல ஆடும்போது. ஆயுஷ் மாத்ரே வந்து ஒரு 100 அடிப்பாருன்னு நாளைக்கு நான் சொல்றேன். அவர் தான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச். எனக்கு சஞ்சு ஆடணும். சஞ்சு ஓப்பனிங்ல ஒரு பிளாஸ்டான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தான்னா. சஞ்சு வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்கடா. சஞ்சு வந்து எப்பவுமே கடைசி லீக் மேட்ச்ல ஜெயிச்சாதான் உள்ள போக முடியும். ஒரு மேட்ச் அந்த மேட்ச் ஆடுவாரு, செமிஃபைனல் ஆடுவாரு, சரியா? ஃபைனல் ஆடுவாரு. சஞ்சு அந்த ஃபார்மேட் வச்சுக்கோங்க. நீங்க இப்ப என்ன வேணா சஞ்சு சொல்லுங்க, நம்மளால அங்க போய் வேண்டிய முக்கியமான மேட்ச் ஆடி கொடுத்துருவாருப்பா. இந்த மேட்ச் எல்லாம் வந்து மத்தவங்களை ஆட சொல்ல, அவ்வளவுதான். சரி, ஓகே, ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். நாளைக்கு ஃபர்ஸ்ட் விக்டரிய சிஎஸ்கே எடுக்கணும், பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சிஎஸ்கே தான். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. கமெண்டே வர்றதில்லை, கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.